கேப்டன் ஓட ஃபைட் கேப் அந்த வெற்றிடத்தை விட்டு கொடுக்கு ஒரு வெற்றிட இடமா இருந்தது. அது நிரப்ப ஜூனியர் கேப்டன் சண்முகம் பாண்டியன் வந்துட்டாப்ல. இது ஒரு அண்ணனா சொல்ல ₹120 டிக்கெட் வாங்கி போய் உள்ள போய் உட்காந்து ஒரு ஆடியன்ஸா இதை நான் சொல்றேன். சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவாரு. அது எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் இதை சொல்வீங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா அண்ணன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைரக்ஷன் அன்பு அண்ணனும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம இளையராஜா சார், மாஸ்டர் இளையராஜா சாரோட பிஜிஎம் கேப்டனுக்கு எத்தனையோ படங்கள், சத்திரியனா இருக்கட்டும், பல படங்கள்ல பிஜிஎம் போட்டிருக்காரு. அதே அளவு இந்த படத்துலையும் அது இணையாக சென்டிமெண்ட்டோட ஒரு ஆக்ஷன் கலந்த பிஜிஎம் இதை நம்ம பார்க்குறோம். நீ பொட்டு வச்ச தங்க குடம் பொன்மன செல்வனுக்கு பிறகு ரப்பர் பண்ற ஹிட் ஆச்சு. ஆனா அதுக்கு இணையா அந்த ஃபைட் சீன் ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஷம்மு ஆக்ஷன் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பராக ஆடியன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கிளாப் பண்ணாங்க. இது ஒரு ப்ரீமியர் ஷோ தான் இருந்தாலும் அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டப்போ எங்களை அறியாமே எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கட்சிக்காரங்க, நியூட்ரல் ஒரு பப்ளிக் எல்லாருமே எந்திரிச்சு விசில் அடிச்சு கை தட்டினாங்க அந்த ப்ரீமியர் ஷோல. அதை பார்க்குறப்ப உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்தது. இந்த படைத்தலைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இது எங்க குடும்பத்துக்கும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட குடும்பத்துக்கும் சரி, கேப்டனுக்கு பிறகு சண்முக பாண்டியனோட முதல் படி. உங்க வீட்டு மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக நம்ம கேப்டன் நீங்க எப்படி கன்சிடர் பண்ணீங்களோ அதே மாதிரி என் தம்பி சண்முகையும் நீங்க கன்சிடர் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்கணும். இங்க நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எத்தனையோ படங்கள், எத்தனையோ ஹீரோ, எத்தனையோ பேரை நீங்க வாழ வச்சு இந்த தமிழ்நாடு சண்முக பாண்டியனும் வாழ வைக்கணும். இங்க நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக கேப்டன் உங்க சொத்து. அதனால எனக்கு கேட்கிற எல்லா உரிமை இருக்கு. அதனால கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க ஆடியன்ஸோட கடமை. நான் சொல்லிக்கிறேன். அனைவரும் படைத்தலைவர் தியேட்டர்ல போய் பாருங்க.